வணக்கம் விவேஸ். நம்ம இதுக்கு முந்தின பதிவில் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கோம். அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த கடவுள் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயமாட்டு நம்மளுடைய குலதெய்வ வழிபாடை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அடுத்ததாக இன்னொரு விஷயத்த சொல்ல வந்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் அப்படிங்கிறது கடவுள், அதாவது உனக்குள் உன்னை நீ கடந்தால், கடந்து தெளிந்தால் அங்கே நீ கடவுளை காணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதா இருந்துச்சுன்னா, உன்னை நீ கடக்கிறது அப்படிங்கிறது என்னென்னா, உன்னை நீ முழுசாக அறிகிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நமக்கு வலினா என்னன்னு தெரியும், அதே மாதிரி துன்பம்னா என்னன்னு தெரியும், சோகம்னா என்னன்னு தெரியும், அழுகைனா என்னன்னு தெரியும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் அடுத்தவங்களுக்கு வலிக்கிறத நமக்கு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கணும். அடுத்தவங்க சோகமாக இருக்கும்போது அவங்களுடைய சோகத்தை நாம் உள்வாங்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்தவங்க துன்பப்படும் போது அவங்களுடைய துன்பத்தை நாம் உள்வாங்க தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே முதல்ல நீங்கள் உங்களை முழுக்க முழுக்க அனலைஸ் பண்ணி உங்களுக்குள்ளால் நீங்கள் கடந்தால் மட்டும்தான் அடுத்தவங்களுடைய பெயினை நீங்கள் முழுமையாக உணர முடியும். நீங்கள் உடனே சொல்லுவாங்க, ஏன் வலிக்குன்னா தெரியுமே, அவங்க சோகமாக இருக்காங்கன்னு தெரியுமே, அவங்க துன்பப்படுறாங்கன்னா தெரியுமே அப்படிங்கிறது இல்லை. தெரியுமே அப்படிங்கிறத விட அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் உதவணுமே அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் முக்கியம். அது எதில் வரும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ளால் நீங்கள் கடக்கும்போது தான் அது வரும். அதுதான் அன்பே சிவம், அகம் பிரம்மாஸ்மி, இது எல்லாமே. இது ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா, நமக்கு நிறைய மகான்கள் அதை தெளிவுபடுத்திட்டாங்க. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, புத்தர் பார்த்திங்கன்னா ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வரிகளை சொல்லியிருக்காரு. அந்த ஆசை அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா நிறைய மீனிங்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், என்னுடைய ப்ரீவியஸில் இருக்கும், அதை நீங்கள் பாருங்கள். ஆசை அப்படின்னாலே என்னன்னு கேட்டிங்கன்னா, பேராசை அப்படிங்கிறது தான் அவர் அதை சொல்லியிருக்காரு. பேராசை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவங்களுக்கு துன்பம் விளைவிக்கிற அந்த ஆசைகள் இருக்கு இல்லையா, அதுதான் பேராசைகள். அடுத்தவங்களுக்கு துன்பம் விளைவிக்காத நியாயமான ஆசைகள் எல்லாமே ஆசை. அடுத்தவங்களுக்கு துன்பம் விளைவிக்கிறது பேராசை. அதனால் அவர் அந்த பேராசை தான் வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஆசையே துன்பத்துக்கு காரணம். நீங்கள் புத்தருடைய படிக்கலை அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து அந்த புத்தருடைய அந்த நூலை நீங்கள் படிங்க, உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். அதே மாதிரி இயேசுபிரான் நார்மலாக எல்லாருக்கும் தெரியும். அவரை சிலுவையில் அறையும் போது கூட அவர் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, பிதாவே, இவர்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் இவர்கள் இதை செய்கிறார், அதனால் இந்த பிழையை நீங்கள் தயவு செய்து மன்னித்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னை ஆணியால் சிலுவையில் அரைஞ்சு சித்திரவதைப்படுத்தும் போது அவர் கொடுக்குற அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த பொன்மொழி. அது பாருங்க, ஒரு மனிதன் எந்த அளவுக்கு சக மனிதனை நேசித்தால் இந்த மாதிரி ஒரு வார்த்தை வரும். அவரே மாதிரி உங்களால் சக மனிதனை நேசிக்க முடிஞ்சிச்சுன்னா நீங்களும் கடவுள். அதுதான் கடவுள் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அதே மாதிரி நம்ம இந்து தெய்வங்களில் பார்த்திங்கன்னா சிவனாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, இந்து கடவுளில் இருக்கிறவங்க, நீங்கள் பகவத்கீதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமான பல விஷயங்கள் அதில் இருக்கும். நமக்கு இருக்கிற பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நூல்களை இன்றைக்கி நிறைய பேர் படிக்காமல் இருக்கிறது தான். எல்லாமே படிப்பு அப்படிங்கிறது பணம் திரட்டுறதுக்கான படிப்பு மட்டுமே படிப்பு அப்படின்னு நினைக்கிறதுனால இந்த மாதிரி
சுய ஒழுக்கம் சார்ந்து, மற்றபடி சக மனிதர்களை நேசிக்க சொல்லி தர்ற இந்த மாதிரி நூல்களை வந்து நம்மளால் படிக்க முடியாமல் போயிடுது. அதே மாதிரி இஸ்லாமில் பார்த்திங்கன்னா, நம்ம நபிகள் நாயகம் வந்து ஒரு அற்புதமான பல விஷயங்களை வந்து கொடுத்துருக்குறார். அதில் வந்து என்னை கவர்ந்த சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக அது எல்லாரையும் கவர்ந்த விஷயம்தான். அதாவது அவங்க நோன்பு இருப்பாங்க. இந்த நோன்பு இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு நாள் 2 நாள் அப்படி இல்லை, ஒரு மாதம் ஃபுல்லாகவுமே அவங்க வந்து நோன்பு இருக்கிறாங்க. நோன்பு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, உமிழ்நீரை கூட அவங்க உள்ளே விழுங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது. பசியை இதை விட தெளிவாக வந்து உணர முடியாது. பாருங்கள், அந்த மகான் வந்து நபிகள் நாயகம் வந்து எவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப தீர்க்கமாக யோசிச்சிருந்தா அந்த பசியை, சக மனிதனுடைய பசியை இவங்க உணரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் வந்து கடைபிடிக்க வற்புறுத்தியிருப்பார். கண்டிப்பாக உண்மையான எந்த முஸ்லீமுமே சக மனிதனுடைய, அவங்க எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, பசியை பொறுத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பாக 100க்கு 100 உண்மை. அதே மாதிரி அவங்கள்ட்ட இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, வட்டிக்கு கொடுக்கக்கூடாது, வட்டி தொழில் அவங்க செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நம்ம நார்மலாக வட்டி அப்படின்னாலே, வட்டி தொழில் அப்படின்னாலே ஏதோ கொடுக்குறாங்க வாங்குறாங்க அப்படிலாம் கிடையாது. ஏன்னா கொடுக்க முடியாதவங்களை நிறைய கொடுமைகள் வந்து அதனால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த மகான் வந்து வட்டி தொழிலே செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனையும் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. சம்பாதிக்கிறதுல இத்தனை சதவீதம் வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு விஷயம், அதையும் அவர் வந்து வலியுறுத்தி இருக்கிறார். பாருங்கள், இந்த மாதிரி இந்த மதத்தில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள், அதாவது இந்த மதத்துலேயும் இல்லாமல், அது இஸ்லாம் மதமாக இருந்தாலும் சரி, இந்து மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மதமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதனுடைய குருமார்கள் வந்து நிறைய நல்ல விஷயங்களை தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் மனிதர்களாகிய நாம் வந்து அதை ஃபாலோ பண்ணணும். நம்ம ஃபாலோ பண்ணலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏதோ படித்தோம் விட்டோம் அப்படின்னா அதனால் எந்த யூஸுமே கிடையாது. படிக்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அதை உள்வாங்கி செயல்படுத்துறதுக்கு தான். அது இல்லைன்னா அது படிக்கிறதுனால எந்த யூஸுமே கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, வள்ளலார் வாடிய பயிர்களை காணும் போதெல்லாம் வாடி நின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாருங்கள், நம்ம வந்து மனுஷனுடைய பசியை தான் பேசுகிறோம். அதையும் தாண்டி விலங்குகளோட பசியையும் தாண்டி பயிர்களுடைய அந்த நீர் இல்லாததுனால அது பசியாக இருக்குது, வாடி நிற்கிது அப்படின்னு யோசிக்கிறாருன்னா, இந்த மாதிரி மனிதர்கள்லாம் வந்து நம்ம கூட வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறபோது நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நாமளும் தெய்வமாகலாம். சுகி சிவம் சார் வந்து அவர் ஒரு அருமையான ஒரு புக் எழுதியிருக்காரு, மனிதனும் தெய்வமாகலாம் அப்படிங்கிற அந்த புக்கு. அவசியம் அந்த புக்கை வாங்கி படிங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு ரைட்டப். அதில் புத்தகங்கள் வந்து நிச்சயமாக நமக்கு நிறைய அறிவை வந்து கொடுக்குங்க, அதில் மாற்றமே இல்லை. தேடி தேடி புத்தகங்களை படிங்க. படித்தாச்சுன்னா சக மனிதர்களை நேசிக்க தோணும். மனிதர்களை மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிற விலங்குகளாக இருந்தாலும் சரி, இயற்கையாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தையே ரொம்ப பிரமாதமாக நேசிக்க தோணும். மன்னிக்கிற மனசு வரும், சாந்தம் வரும், அமைதி வரும். பேரிழப்புகள் அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலே இருக்கும். எனக்கும் இருந்துச்சு. எனக்கு இருக்கிற அந்த பக்குவம் தான் வந்து என்னால் அதை கடந்து ரைட் ஓகே அப்படின்னு நெக்ஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முடிஞ்சுது. அதுக்கு இந்த மாதிரி குருமார்களுடைய போதனைகள், புத்தகங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப என்னை வழி நடத்துச்சுன்னு சொல்லலாம். அதனால் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். உன்னை நீ கடந்தால், உனக்குள் நீ கடந்தால், அதாவது கடவுள் இல்லைன்னா கடவுள் இல்லை.
அவ்வளோதான். உனக்குள்ளால உன்னால் கடக்க முடியலன்னா நீ கடவுள் இல்லைன்னு தான் சொல்லுவ. அப்படிதான் நிறைய பேர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க. கடவுள் இருக்கிறார். மனிதன் தான் கடவுள். நீங்களும் கடவுள், நானும் கடவுள். அன்பே சிவம் படத்தில் அற்புதமாக ரைட்டப் பண்ணியிருப்பார் திரு சுந்தர் சி சார் வந்து. கமல் சார் அதுக்கு உயிர் கொடுத்துருப்பாரு. நான் கடவுள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நீ கடவுள் அப்படிங்கிறது உனக்கு தெரியலை அப்படின்னு மாதவன் சார்கிட்ட சொல்லியிருப்பார். அதே மாதிரி இயற்கை, நாமளும் இயற்கை சார்ந்தவங்க தான். மனிதன் இயற்கை எல்லாமே ஒன்று தான். இயற்கையினுடைய படைப்பு தானே நாம். அதே மாதிரி கடவுள் இல்லை அப்படிங்கிறது கடவுளை போதித்தவன் காட்டு மிராண்டி இப்படியெல்லாம் வந்து பெரியார் சொல்கிறதாட்டு நமக்கு இங்கே சொல்லிகிட்ருக்காங்க. அப்படி பெரியார் வந்து உண்மையிலே அந்த மாதிரி கடவுளை போதித்தவன் காட்டு மிராண்டி அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு சொல். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெருசாக நினைக்கிற திருவள்ளுவரே வந்து பார்த்திங்கன்னா முதல் குறளே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அப்போ அவர் காட்டு மிராண்டியா அப்படி அர்த்தமாக இருந்தால் இல்லை, இன்றைக்கி வானளாவிய புகழோடி நிற்கிற நம்மளுடைய தஞ்சை பெரிய கோயில், அதை தீர்மானித்த நம்மலாம் ரொம்ப நேசிக்கிற ராஜராஜ சோழன், அப்போ அவரும் காட்டு மிராண்டியா? இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதனால் கடவுள் இல்லை அப்படிங்கிறத வந்து அதெல்லாம் கடவுள் இல்லை, கடவுள் இல்லாதவங்க தான் கடவுள் இல்லை அப்படிம்பாங்க. அதுதான் உண்மை. கடவுள் இருக்கார். நம்ம எல்லாருமே வந்து நம்ம நேசித்தா அன்பே சிவம், அந்த கடவுளும் இருக்கார். சக மனிதர்களாக இறந்து போனவங்க, அவங்களுடைய சக்திகளும் இங்கே இருக்குது. அதனால் கடவுள் இருக்கார். தொடர்ந்து பார்ப்போம். இதை பற்றி நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பேசுவோம். தேங்க்யூ. அப்புறம் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.